வணக்கம். குவாண்டம் சித்தர். இப்போது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எந்த வார்த்தையும் சரி. உரக்கச் சொல்லுங்கள். அந்த ஒலி எப்படி வந்தது? காற்று. உங்கள் நுரையீரலில் இருந்து காற்று மேலே வந்தது. கழுத்தில் உள்ள 2 சிறிய நாண்கள் அதிர்ந்தன. அந்த அதிர்வுதான் ஒலி. காற்று இல்லாமல் ஒலி இல்லை. கழுத்து இல்லாமல் பேச்சு இல்லை. சித்தர்கள் இதை அறிந்திருந்தார்கள். கழுத்தை காற்றின் வீடு என்றார்கள். இதுதான் விசுத்தி. அநாகதம் காணொளியில் சொன்னோம். நெஞ்சு நடுவில் ருத்திரனின் வீடு, நெருப்பு தளம். ருத்திர நாட்டம் நின்றால் உயிர் போகும் என்று. இப்போது அடுத்தபடி நெஞ்சிலிருந்து மேலே ஏறுகிறோம். கழுத்துக்கு வருகிறோம். இதுதான் 5வது தளம், விசுத்தி. போகர் சொல்கிறார், மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் நிற்பார் என்கிறார். முருகனின் ஞானக்கோவையும் சொல்கிறது, வன்மையுள்ள கண்டத்தில் வகாரம் நிற்கும் என்று. கண்டம் என்றால் கழுத்து, வகாரம் என்றால் வ என்ற எழுத்து. கழுத்தில் வ நிற்கிறது. வரிசையை பாருங்கள். மூலாதாரத்தில் கணபதி, சுவாதிஷ்டானத்தில் பிரம்மா சரஸ்வதி, மணிப்பூரகத்தில் விஷ்ணு லட்சுமி, அநாகதத்தில் ருத்திரன் ருத்ரி. இப்போது விசுத்தியில் மகேஸ்வரன் மகேஸ்வரி. சிவனின் 5 வடிவங்கள், 5 தலங்களில் 5 வடிவங்கள். ஒவ்வொரு தளத்திலும் ஒரு வடிவம், ஒவ்வொரு வடிவத்திலும் ஒரு சக்தி. மகேஸ்வரன் என்றால் பெரிய ஈஸ்வரன், சிவனின் 4வது வடிவம். இவர் கழுத்தில் வீற்றிருக்கிறார். போகர் சொல்கிறார், பூதமது வாயுமாகும் என்கிறார். வாயு என்றால் காற்று. விசுத்தியின் பூதம் காற்று. வரிசையை மீண்டும் பாருங்கள். சுவாதிஷ்டானம் மண், மணிப்பூரகம் நீர், அநாகதம் நெருப்பு, விசுத்தி காற்று. மண்ணீர், நெருப்பு காற்று. ஒரு வரிசை தெரிகிறது. கடினமானதிலிருந்து மெல்லியதுக்கு, பருப்பொருளிலிருந்து நுட்பமானதுக்கு. மண்ணை தொடலாம், நீரை தொடலாம், நெருப்பை உணரலாம், ஆனால் காற்றை பார்க்க முடியாது, ஆனால் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் கழுத்துக்கு காற்று? யோசியுங்கள். நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் கழுத்து வழியாக போகிறது. நுரையீரலுக்கு போகும் காற்று கழுத்தை கடந்துதான் போகிறது. திரும்பி வரும் காற்றும் கழுத்து வழியாகத்தான் வருகிறது. கழுத்துக்குள் ஒரு குழாய் இருக்கிறது, மூச்சுக்குழாய். அதன் வழியாக ஒரு நாளில் 20,000க்கும் மேற்பட்ட முறை காற்று போய் வருகிறது. அந்த குழாயின் மேற்பகுதியில் ஒரு பெட்டி இருக்கிறது, குரல் பெட்டி. அதற்குள் 2 சிறிய நாண்கள் இருக்கின்றன. காற்று மேலே வரும்போது அந்த நாண்கள் அதிர்கின்றன. அந்த அதிர்வுதான் குரல். அந்த அதிர்வுதான் ஒலி. அந்த அதிர்வுதான் பேச்சு. காற்று இல்லாமல் ஒலி இல்லை. கழுத்து இல்லாமல் குரல் இல்லை. இப்போது ஒரு சோதனை செய்யுங்கள். வ என்று சொல்லுங்கள். வ. அந்த ஒலி எங்கே உருவானது? கழுத்தில். உதடுகள் மூடி திறக்கும்போது காற்று வெளிவந்தது. அதுதான் வ சித்தர்கள் சொன்னார்கள். வ எனும் எழுத்தில் காற்று செயல்பட்டது என்று. அக்காற்று இயக்கத்தால் ஒலியாகி ஓங்காரமானது என்று. வகாரம் காற்றாகி ஓசையாக வெளிவந்தது என்கின்றனர். காற்று ஓசையாக மாறுவது. இதுதான் விசுத்தியின் ரகசியம். இப்போது மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். உங்கள் கழுத்தின் முன்பக்கத்தில் ஒரு சுரப்பி இருக்கிறது. பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருக்கிறது. 20 கிராம் எடை. மிகச் சிறியது. ஆனால் இந்த சிறிய சுரப்பி உங்கள் உடல் முழுவதையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த சுரப்பி என்ன செய்கிறது? உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றல் தேவை. எவ்வளவு வேகமாக ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சுரப்பிதான் தீர்மானிக்கிறது. இதயம் எவ்வளவு வேகமாக துடிக்க வேண்டும்? இந்த சுரப்பி சொல்கிறது. உணவு எவ்வளவு வேகமாக ஜீரணமாக வேண்டும்? இந்த சுரப்பி சொல்கிறது. உடல் வெப்பநிலை எவ்வளவு இருக்க வேண்டும்? இந்த சுரப்பி சொல்கிறது. இந்த சுரப்பி குறைவாக வேலை செய்தால் என்ன ஆகும்? உடல் சோர்வு, எடை அதிகரிக்கும், குளிர் தாங்காது, மூளை மந்தமாகும், முடி உதிரும். அதிகமாக வேலை செய்தால் எடை குறையும், பதட்டம் வரும், இதயம் வேகமாக துடிக்கும், கை நடுங்கும். 20 கிராம் சுரப்பி. ஆனால் உடல் முழுவதும் மாட்டுகிறது. இப்போது யோசியுங்கள். இந்த சுரப்பியின் வேலை என்ன? ஆற்றல் உருவாக்கம். உடலின் எரிபொருள் வேகத்தை கட்டுப்படுத்துவது. எரிபொருள் எரிய என்ன தேவை? காற்று. நெருப்பு எரிய காற்று தேவை. உங்கள் செல்களுக்கு ஆற்றல் கிடைக்க பிராணவாயு தேவை. அதனால்தான் சித்தர்கள் இந்த தளத்தை காற்றின் வீடு என்றார்கள்.
அநாகதம் நெருப்பு. விசுத்தி காற்று. நெருப்பு எரிய காற்று தேவை. இதயம் துடிக்க தைராய்டு தேவை. ஒன்றின் மேல் ஒன்று. இந்த வரிசை தற்செயல் அல்ல. போகர் இந்த தளத்தின் வடிவத்தையும் சொல்கிறார். அறுகோணம் என்கிறார். 6 பக்கங்கள் கொண்ட வடிவம். முக்கோணம், நான்கோணம் என்று வந்தோம். இப்போது அறுகோணம். பக்கங்கள் அதிகரிக்கின்றன. மேலே போக போக வடிவம் விரிகிறது. இதழ்கள் 16 என்கிறார் போகர். ஆனால் இங்கே ஒரு அதிசயம் இருக்கிறது. அந்த 16 இதழ்களில் என்ன இருக்கிறது? 16 எழுத்துக்கள். போகர் அந்த 16 எழுத்துக்களையும் தன் நூலில் பதிவு செய்கிறார். 16 ஒலிகள். கழுத்தில் பிறக்கும் 16 ஒலிகள். இந்த ஒலிகள் எல்லாம் எங்கே பிறக்கின்றன? கழுத்தில். தொண்டையில். ஆ என்று சொல்லுங்கள். கழுத்தில் பிறக்கிறது. ஈ என்று சொல்லுங்கள். கழுத்தில் பிறக்கிறது. ஒவ்வொரு ஒலியும் கழுத்தில்தான் பிறக்கிறது. 16 இதழ் என்று சித்தர்கள் சொன்னது. 16 ஒலிகள் என்று அர்த்தம். கழுத்தில் பிறக்கும் 16 ஒலிகள். 5 எழுத்து காணொளியில் பார்த்தோம். நமசிவய என்ற 5 எழுத்துக்கள் உடலின் 5 தளங்களில் நிற்கின்றன என்று. சுவாதிஷ்டானத்தில் நகாரம், மணிபூரகத்தில் மகாரம், அநாகதத்தில் சிகாரம். இப்போது விசுத்தியில் வகாரம், வா என்ற எழுத்து. முழு வரிசையை பாருங்கள். அடிவயிற்றில் நகாரம், மண், தொப்புளில் மகாரம், நீர், நெஞ்சில் சிகாரம், நெருப்பு, கழுத்தில் வகாரம், காற்று. ந ம சி வ. 4 எழுத்துக்கள், 4 தளங்கள், 4 பூதங்கள். ஒரே நூலில் ஒரே வரிசை. போகர் 7000ம் முருகனின் ஞானக்கோவையும் ஒன்றையே சொல்கின்றன. இங்கே ஒரு ஆழமான விஷயம் இருக்கிறது. முருகனின் ஞானக்கோவை சொல்கிறது வகாரம் அது வாசியாகும் என்று. வகாரம் என்றால் வ என்ற எழுத்து, வாசி என்றால் மூச்சு. வ என்ற எழுத்து வாசி, வ என்ற எழுத்து மூச்சு. ஏன்? வ என்று சொல்லும்போது என்ன நடக்கிறது? காற்று வெளியே வருகிறது, அதுதான் மூச்சு, அதுதான் வாசி. நீங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் வகாரம். உள்ளே போவதும் காற்று, வெளியே வருவதும் காற்று. அந்த காற்று உயிர். அநாகதம் காணொளியில் சொன்னோம். ருத்திர நாட்டம் நின்றால் உயிர் போகும் என்று. இங்கேயும் அதே உண்மை. மூச்சு நின்றால் உயிர் போகும். காற்று நின்றால் எல்லாம் நிற்கும். இதயம் துடிக்க வேண்டும். அதற்கு பிராணவாயு தேவை. பிராணவாயு எங்கிருந்து வருகிறது? கழுத்து வழியாக, விசுத்தி வழியாக. நெருப்புக்கு காற்று தேவை. அநாகதத்திற்கு விசுத்தி தேவை. கீழே இருக்கும் நெருப்பை மேலே இருக்கும் காற்று எரிய வைக்கிறது. மணிபூரகம் காணொளியில் சொன்னோம். மூளையில் இருந்து இறங்கும் திரவம் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு சாரத்தை சேர்த்துக் கொள்கிறது. சுவாதிஷ்டானத்தில் மண்ணின் சாரம் சேர்ந்தது. மணிபூரகத்தில் நீரின் சாரம் சேர்ந்தது. அநாகதத்தில் நெருப்பின் சாரம் சேர்ந்தது. இப்போது விசுத்தியில் காற்றின் சாரம் சேர்கிறது. 4 பூதங்களின் சாரம் சேர்ந்த கலவை. மண், நீர், நெருப்பு, காற்று. இன்னும் ஒன்று மட்டும் பாக்கி. ஆகாயம். அது ஆஞ்ஞாவில். ஒரு சோதனை செய்யுங்கள். உங்கள் கழுத்தின் முன்பக்கத்தில் விரல்களை வையுங்கள். லேசாக அழுத்துங்கள், விழுங்குங்கள். ஒரு உருண்டையான பொருள் நகர்வது தெரியும். அதுதான் குரல் பெட்டி. அதன் பின்னால்தான் தைராய்டு சுரப்பி இருக்கிறது. இப்போது ஒரு நீண்ட மூச்சு எடுங்கள். மூக்கு வழியாக மெதுவாக உள்ளிழுங்கள். காற்று கழுத்து வழியாக போவது உணருங்கள். குளிர்ச்சியாக உணரும். அது காற்று கழுத்தை கடக்கிறது. மெதுவாக வெளிவிடுங்கள். சூடான காற்று வெளியே வருகிறது. உள்ளே போவது குளிர்ச்சி, வெளியே வருவது சூடு. இதுதான் காற்றின் வேலை. இதுதான் விசுத்தியின் வேலை. சுருக்கமாகச் சொல்கிறேன். 1. விசுத்தி கழுத்தில் இருக்கிறது. மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் இங்கே வீற்றிருக்கின்றனர். 2. இதன் பூதம் காற்று. கழுத்து வழியாகத்தான் எல்லா காற்றும் போய் வருகிறது. 3. இதன் எழுத்து வகாரம். வகாரமே வாசி. வாசியே மூச்சு. மூச்சே உயிர். 4. 16 இதழ்கள். 16 ஒலிகள். எல்லா ஒலிகளும் கழுத்தில்தான் பிறக்கின்றன. 5. தைராய்டு சுரப்பி. 20 கிராம் எடை. ஆனால் உடல் முழுவதின் ஆற்றலை கட்டுப்படுத்துகிறது. போகர் சொன்னது, சித்தர்கள் எழுதியது, அறிவியல் நிரூபிப்பது ஒரே உண்மை. மூலாதாரம் முதல் படி. சுவாதிஷ்டானம் மண்,
மணிபூரகம் நீர். அநாகதம் நெருப்பு. விசுத்தி காற்று. அடுத்தது ஆஞ்ஞா, நெற்றி நடுவில். சதாசிவனின் வீடு. மண், நீர், நெருப்பு, காற்று. கடைசி பூதம் என்ன? ஆகாயம். ஆகாயம் என்றால் என்ன? வெறும் வெளி மட்டுமா? அதற்குள் என்ன இருக்கிறது? அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி. குவாண்டம் சித்தர்.